மடு திருத்தலத்திற்கு சென்ற பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பான முழுமையான விவரத்தை பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக மன்னார் மடு வள்ளுவர் விளையாட்டுக் கழகம் நடாத்துகின்ற வள்ளுவர் கிண்ணம் இறுதிப் போட்டி நாளைய தினம் இடம்பெற இருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விவரத்தையும் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது விடயத்திற்குள் செல்லலாம். மன்னார் மடு திருத்தலத்திற்கு சென்ற பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இன்றைய தினம் குறித்த பெண் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. கொழும்பிலிருந்து ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் உள்ளடங்கலாக 50க்கும் மேற்பட்டோர் ஒரு பேருந்தொன்றினை வாடகைக்கு அமர்த்தி மடு திருத்தலத்திற்கு நேற்றைய தினம் சென்றிருக்கிறார்கள். இந்நிலையில் அங்கு இடம்பெறுகின்ற வழிபாடுகளிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தான் அந்த பேருந்தில் பயணித்த 45 வயதுடைய பெண் ஒருவருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக மடுவில் இருக்கின்ற வைத்தியசாலைக்கு அந்த பெண்ணை கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த பெண்ணை உடனடியாக மேலதிக சிகிச்சைகளுக்காக பெரிய பண்டிவிரிச்சான் பிரதேச வைத்தியசாலைக்கு குறித்த மடுவில் இருக்கின்ற வைத்தியசாலை நிர்வாகம் நோயாளர் காவு வண்டி ஊடாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே பெரிய பண்டிவிரிச்சான் பிரதேச வைத்தியசாலையில் குறித்த பெண் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக குறித்த சடலம் பெரிய பண்டிச்சான் பிரதேச வைத்தியசாலையிலே இன்றைய தினம் மாலை வரை வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த பெண்ணின் மகளான 16 வயதுடைய சிறுமி போலீஸ் நிலையத்திற்கு சென்றதாகவும் கூறப்பட்டிருந்தது. அதாவது சடலம் தொடர்பான விசாரணைகளுக்காக போலீஸ் நிலையத்திற்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அந்த பெண்ணுடன் வந்த அதாவது அந்த பெண்ணும் சிறுமியும் தான் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவருடன் மேலும் பலர் வந்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டோர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே பெரிய பண்டிச்சான் பிரதேச வைத்தியசாலைக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் கூடவே நின்றிருந்தார்கள் அந்த சடலத்தை ஊருக்கு கொண்டு செல்வதற்காக. இது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதை தவிர தற்பொழுது தொடர்ந்து விடுமுறை நாட்கள் என்பதால் தென்னிலங்கை பகுதியில் இருந்தும் ஏனைய பகுதிகளிலும் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மடு திருத்தலத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சுமார் 10,000 பக்தர்கள் இவ்வாறு வருகை தந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பான தகவல்களும் வெளியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் குறித்த பெண்ணும் தனது மகளுடன் இவ்வாறு கொழும்பிலிருந்து வந்த நிலையிலே தற்பொழுது அவர் மாரடைப்பால் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட வள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் வள்ளுவர் கிண்ணம் அதாவது வள்ளுவர் விளையாட்டுக் கழகம் இந்த போட்டியை நடாத்துகின்றது. இந்த போட்டியிலே வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 46 அணிகள் கலந்து கொள்வதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த போட்டிகள் கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. நாளைய தினம் 5வது நாள். அந்த 5வது நாள் தான் இறுதிப் போட்டி இடம்பெற இருக்கின்றது. நாளைய தினம் 10 அணிகள் மோத இருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் நாளை தினம் காலை 8 மணிக்கு இந்த விளையாட்டுகள் அனைத்துமே ஆரம்பமாகும் என்று வள்ளுவர் விளையாட்டுக் கழகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த போட்டியிலே வெற்றி பெறுகின்றவர்களுக்கு முதலாவது பரிசாக 1 லட்சம் ரூபாயும் வெற்றி கிண்ணமும், 2வது பரிசாக 75,000 ரூபாயும் வெற்றி கிண்ணமும், 3வது பரிசாக 50,000 வழங்கப்படுகின்றது. அதை தவிர ஒவ்வொரு போட்டிகளின் போதும் சிறந்த விளையாட்டு வீரருக்கான வெற்றி பதக்கமும் அணிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் பிரம்மாண்டமாக இந்த போட்டிகள் இடம்பெற்று வருகின்றது. 46 அணிகள் இதிலே பங்கு பெற்றுகின்ற வகையிலே இந்த நிலையில் நாளைய தினம் யார் வெற்றி கிண்ணத்தை கைப்பற்றுவார்கள், யார் வள்ளுவர் கிண்ணத்தை கைப்பற்றுவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு பலரிடமும் இருக்கின்றது. இந்த நிலையில் இது தொடர்பான முடிவுகளை நாளைய தினம் மாலை அறிந்து கொள்ளலாம். ஆகையால் மாபெரும் ஒரு உதைபந்தாட்ட சமர் நாளைய தினம் இடம்பெற இருக்கின்றது. அதாவது இறுதிப் போட்டி இடம்பெற இருக்கின்றது. அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். வள்ளுவர் விளையாட்டுக் கழக மைதானத்தில் இடம்பெற்ற போட்டிகளின் போது பதிவு செய்யப்பட்ட சில காட்சிகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். தெரியும் உள்ளே விளையாடுறா
தண்ணி போட்டு கையில் ஆளா அடிச்சாரு அங்க பாரு சாரன் கொஞ்சம் கீழே கொஞ்சம் தானே அங்கே என்ன போட்டியா மூணு விட்டு போயிட்டாங்க எங்களுக்கு என்ன இது டின்னர் நைட்டுக்கு அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூல் நாடா ஸ்கூல் நீ என்ன சரி நாடா ஸ்கூலில் நான் பயமாக நினச்சி நான் வந்துக்கிறேன் அடிச்சிட்டாங்க பாலா உள்ள ஏழாவது அடிச்ச பால் அடிச்ச ஏழாவது அடிச்சாலும் ஏழாவது பால் அடிச்ச ஏழாவது ஏழாவது சின்ன பையன் தான் போகலாம் சின்ன பையன் போகலாம் அவன் நல்ல உடம்பு வச்சு என்ன டொன்னாங்க தானே நல்ல அடிச்சாச்சு அருவி கட்டுறா இதே கட்டுறா பையா கட்டு அவன் அடி மின்னல் மாதிரி போகும் நினைக்கிறேன் என்னடா உனக்கு 7 பேர் எட்டாதா சரி நம்மளை மாதிரி இருக்கிறான் எல்லாம் யோசிக்கிறான் எழும்பி போக அடிச்சுட்டாங்க எட்டாவது ஏமாச்சான் மேல சொன்ன போங்க எங்களுக்கு ஸ்டேடியம் எனக்கு தான் புழு ஐயோ நான் தப்பிட்டேன் தான் நம்மளை துளைச்சிருப்பாங்களா சென்ட் ஜோசப் பனங்குட்டிக்கோட்டை அணிக்கும் கில்லரி சாவக்கோட்டை அணிக்கும் இடையிலான தண்டாவத போட்டியின் போது 9-8 என்ற கோல் கணக்கில் கில்லரி சாவக்கோட்டை அணி வெற்றியீட்டி அடுத்த வர சுற்றுக்கு தெரிவாயிருப்பை தங்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நாளைய நாள் காலிறுதி